4 பேர் ஏற்றி விட்டு லாஸ்ட் சீட்டில் உட்கார வச்சு கண்டக்டர் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. பண்ருட்டில் இவர் இறக்கி விட்டாங்க 4 ரோட்டில், அதுக்கப்புறம் அவராக வீட்டுக்கு போய்ப்பாருன்னு. ஆனால் அந்த கண்டக்டர் என்ன பண்ணிருக்கான், திண்டிவனம் வந்த உடனே நான் கொஞ்சம் பஸ் நடுவில் உட்காந்துருந்தேன். திண்டிவனம் வந்ததும் பண்ருட்டி வந்துட்டுன்னு சொல்லி என்ன இறக்கி விட்டுருக்கான் ஆள். அந்த ஆள் பேசும்போது சார் கவனிக்கல, ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னடா சொல்லிட்டு சவுண்டு திரும்பி பார்த்தா அவர் இறங்கிட்டு இருக்காரு படிக்கல, அந்த பண்ருட்டி வந்து இறங்கிட்டுன்னு. அந்த கண்டக்டர் சண்டை போடலாம் டைம் இல்லை, ஏன்னா அவர் கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு, ரோட்ல எங்கேயாவது போயிட போறாருன்ட்டுன்னு நான் இறங்கி ஓடி போய் அவரை பிடிச்சி கும்பகோணம் பஸ்ல ஏற்றி அதே போல லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சு டிக்கெட் எடுத்து நான் இங்கே கூட்டணும். அந்த பண்ருட்டில் இறக்கி விட்டேன். இந்த கண்டக்டர் என்ன பண்ணிருக்கணும், கைலாமங்கத்தில் ஏற்றி விடும் போதே அவர்னு சொல்லிருக்கணும். அவர் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல. இப்போ உட்காந்துட்டு வர மாதிரியே தான் லாஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு அப்படியே சாஞ்சு தூங்கி தான் வந்தார். இவர் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல, பஸ்ஸும் காலி தான் வந்தது. இந்த டிக்கெட்ல இருப்பாங்க, இதான் அந்த பஸ் நம்பரு. இதை இந்த போக்குவரத்து கழகத்துக்கு தெரியிற போல ஷேர் பண்ணி அவன் நாளை பெண்ணை யாரையுமே இந்த மாதிரி கீழே இறக்கி விடக்கூடாது. இப்போ அவனை நம்பியெல்லாம் ஏற்றி விட்டு போறாங்க. இப்போ இறக்கி விட்டு போனானே, அந்த இடத்துல நான் இருந்தோம், அந்த ஊர்ல இறக்கி கொண்டு போய் அவர் கரெக்டாக